இந்த உலகத்துல நாம எப்பவுமே இயற்கையா படைக்கப்பட்ட விஷயங்களை உதாசீனப்படுத்துறோம், அத நாசம் பண்றோம். மனுஷன் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, இயற்கையை விட தான் ரொம்ப பெரியவன்னு அவன் நினைச்சுக்கிறது தான். ஆனா உண்மை அது கிடையவே கிடையாது. மனுஷன் தேவைக்கு அதிகமா எல்லாத்தையும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரே காரணத்தினால அவன் கண்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுவும் தெரியாம போயிடுது. சொல்றதுக்கு இது மட்டும் இல்ல, அவன் வாழ்க்கையில பொருளை மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே அளவுக்கு மீறி சேர்க்கிறான். இத மாதிரி அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறதுனாலயும் சேர்க்கறதுனாலயும் பிற்காலத்துல பெரிய பிரச்சனைகளை தான் சந்திக்கிறான். இயற்கையையும் கெடுத்துடுறான். தன்னோட சுயநலத்துக்காக இயற்கையே நாசம் பண்றான். அதோட விளைவுகளை அவன் தான் அனுபவிக்கணும். இயற்கையை அவன் என்னைக்கும் மதிக்க கத்துக்கணும். இயற்கையோட இயற்கையா அவன் என்னைக்கும் வாழ கத்துக்கணும். ஒரு நாள் தண்ணி இல்லாம நீங்க வாழ்ந்தீங்கன்னா அப்ப தெரியும் தண்ணியோட அருமை என்னன்னு. தண்ணியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கங்க. உலகத்துல மரம் செடி கொடிகள் இல்லைன்னா வெயிலுடைய கொடுமை என்னன்னு அப்பதான் நமக்கு தெரியும். நிழலே இருக்காது. நம்ம உதாசீனப்படுத்துற ஒவ்வொரு விஷயமும் நமக்கும் நம்ம சந்ததிக்கும் ரொம்ப முக்கியமானது. நம்மோட அடுத்த சந்ததிக்கு நம்ம விட்டுட்டு போற புதையலே இதுதான். இயற்கையோட ஒத்துழைப்பு இல்லைன்னா நம்ம கிட்ட எத்தனை பணம் இருந்தாலும் எவ்வளவு நகைகள் இருந்தாலும் அது பயனில்லாம வீணாதான் போகும். இயற்கையோட அருள் இல்லாம நம்மால இந்த உலகத்துல எதையுமே செய்ய முடியாது.